பிரியமானவர்களே, இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நன்றாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாங்களும் எங்கள் குடும்பமும் நன்றாக இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த மனமகிழ்ச்சி நாளில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கிருபையாக தந்த வாக்குத்தத்த வசனமாவது சங்கீத புஸ்தகம் 136 சங்கீதம் 4 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு பிள்ளைகளே, இந்த பூ உலகத்தில் யாராலையும் வானத்தையும் உண்டாக்க முடியாது, பூமியும் உண்டாக்க முடியாது, அந்த நட்சத்திரங்களையும் எண்ண முடியாது. ஆனால் நம்ம அன்பு ரட்சகர் அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். வானங்களை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார். அதே போல் நட்சத்திரங்களை லக்கங்கள் இட்டு அவர் எண்ணினார். நம்மளை அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். இது பெரிய அதிசயம். அதான் சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துணியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லா யோசித்து பார்ப்போமா, இந்த 8வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய அதிசயங்களெல்லாம் செய்திருக்கிறா. இது முடியும், இது முடியாது, இனி அவ்வளவுதான் அப்படிலாம் நம்ம சோர்ந்திருப்போம். அந்த வேளையில் ஆண்டவரே கடந்து வந்து பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். அந்த அன்பு ரட்சகரை நீங்களும் நானும் துதிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா, அவருக்கு நன்றி சொல்கிறோமா? அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒருவேளை வேதாகமத்தில் நம்ம பார்க்கலாம், 38 வருட காலமாக படுக்கையிலே கடந்த அந்த மனிதரை பார்க்கும்போது யாருமே அவரை விசாரிக்கலை. அந்த பெதஸ்தா குளமருகிலே அவர் கிடக்கிறார். அப்போ யாருமே அவரை விசாரிக்கலை. ஆனால் குளம் கலக்கப்பட்ட வேளையில் தேவதூதர்கள் வராங்க, குளம் கலக்கப்படுகிறது. அந்த வேளையில் வியாதிசர்கள், குருடர்கள், முடவர்கள், செவிடர்கள் எல்லாரும் சூம்பின கையுடைய எல்லாரும் அற்புதத்தை பெற்றுட்டு போகிறாங்க. ஆனால் இந்த 38 வருட காலமாய் படுக்கையில் இருக்கிற அந்த மகனை யாருமே விசாரிக்கலை. யாருமே அவரை என்ன செய்யலை, எடுத்துக்கொண்டு அந்த குளத்தருகே கொண்டு விடலை. அன்பு பிள்ளைகளே, ஆனால் எல்லாரும் தேவதூதர்களை நம்பி என்ன செஞ்சாங்க, அற்புதத்தை பெற்றுட்டு போனாங்க. இவரோ ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஒருவேளை படுத்த படுக்கையாக கிடந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அப்படி பார்த்ததுனால தான் ஆண்டவரே கடந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு என்னை யாருமே பார்க்கல, யாருமே என்னை விசாரிக்கல, யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அன்பு பிள்ளைகளே, என் அன்பு ரட்சகர் உங்களை என்னையும் விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறார். அவன் நம்மளை விசாலத்தில் நிறுத்துக்கிற தெய்வமா இருக்கிறார். ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டான். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவனாக இருங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஒரு வயது முதிர்ந்தவர், சுற்றிலும் மலம் காடு பக்கம் எல்லாரும் தோட்டம் போட்டு என்ன செஞ்சாங்க, அறுவடை எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு வழி இல்லை. கடைசி நேரத்தில் இவரும் சில பொருட்களை என்ன செஞ்சார், விதைத்தார். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இந்த நேரத்தில் விதைத்திருக்கீங்களே, உங்களுக்கு அறுவடையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நகைத்தாங்க. ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு வரும்போதுனா உறவிடும் போதும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே அந்த வசனத்தை சொல்லி விதைத்தாராம். அதே போல் தண்ணி பாய்ச்சினாராம். அதே போல் அந்த அறுவடை வேளையில் பல மடங்கான ஆசீர்வாதத்தை சுகந்திருத்தாராம். என் அன்பு பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் வசனத்தை அறிக்கையிடும் போது, வசனத்தை விசுவாசிக்கும் போது, வசனத்தை கை கொள்ளும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். நாம தான் அவரை என்ன செய்கிறோம், மறந்துடுறோம். அன்பு பிள்ளைகளே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஜெபிப்போமா? இருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாலே மரித்தோரை
எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்று நமக்குள் வசிக்கின்றார். தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளதையா. ஒருவேளை இதுவரையும் இந்த 8வது மாதத்துல ஐயோ எனக்கு தீராத இந்த வியாதியிலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி கலக்கத்தோடு குழப்பத்தோடு ஐயா கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற என் அன்பு மகளே மகனே, நீ யாராயிருந்தாலும் எப்படி ஆண்டவரை நோக்கி அந்த 38 வருட காலமாய் படுக்கையில கிடந்த அந்த மகன் கர்த்தரை நோக்கி பார்த்தார். அதனாலதான் டைரக்டா ஆண்டவரே கடந்து வந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னான். இதுவரை நாரி கிடக்கிறதே, 38 வருஷ காலமா என்னுடைய காரியம் நாரி கிடக்கிறதே, என்னுடைய காரியங்கள் வாய்க்கவில்லையே, என்னுடைய பிள்ளைகளின் காரியம் வாய்க்கவில்லையே, இத்தனை ஆண்டு காலம் ஆய்விட்டது, யார் எங்களை விசாரிக்கலையே, யார் எங்களுக்கு ஸ்டெப் எடுக்கலையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? அன்பு மகனே மகளே, நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஐயா எத்தனையோ பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, என் பிள்ளைக்கு வேலை இல்லைன்னு கலங்குறீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. ஐயா எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்கு, என் பிள்ளைக்கு ஒரு கற்பம் இல்லைன்னு கலங்குறீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவரே டைரக்டா வந்து கற்பத்தின் கனியை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அவரே டைரக்டா வந்து உங்களுக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவரே கடந்து வந்து தீர முடியாத வியாதியிலிருந்து விடுதலை தருவேன் என்று சொல்கிறார். அவரே உங்க வீட்டுக்கு கடந்து வந்து உங்க குடும்பத்துல சமாதானத்தை தருவேன் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, எப்படி ஆண்டவர் கடந்து வந்து அந்த மகனுக்கு ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னாரோ, அன்பு ரட்சகர் உங்க வீட்டுக்கும் கடந்து வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கலங்காதீர்கள், குழம்பாதீர்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.